சமீபத்தில் நாங்கள் வந்து ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனிக்கு ட்ரெயின் பண்ண போயிருந்தோம். அப்போது வந்து பார்த்துட்டிங்கன்னா நிறைய பேர் வந்து ஃபுட் ரிலேட்டடாக ப்ராடக்ட்டு, மில்லட் ப்ராடக்ட்ஸ் இதுதான் கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு எப்படி மார்க்கெட் பண்ணுறது அப்படிங்கிறது தெரியல. ஸோ அதில் ஒரு ஸ்ட்ராட்டஜி நான் வந்து இன்னைக்கு உங்களுக்கு லைவாகவே நான் வந்து ஷோ பண்ண போகிறேன். ஸோ இது வந்து எப்போவுமே கூகுள் கீவேர்ட் பிளானர் எப்போ நம்மளோட ப்ராடக்டை வந்து எத்தனை பேர் தேடிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரியுதோ அப்போ 50% நம்ம வந்து ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு அர்த்தம். தேடுறவங்களுக்கு நம்ம ப்ராடக்ட்டை கொண்டு போய் காட்டணும் அப்படின்னா 90% ஜெயிச்சிட்டோம். 10% அப்படிங்கிறது என்னன்னா நம்ம அவங்க கிட்ட போல்டா பேசி பிஸ்னஸை கன்வெர்ட் பண்றது தான் இதோட ஸ்ட்ராட்டஜி. ஸோ அந்த வகையில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஸோ இவங்க தமிழ்நாடு பேஸுங்கிறதுனால ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி என்னன்னா இந்தியாவில் மில்லட்ஸ் மேனுஃபேக்சர் இன் தமிழ்நாடு அப்படின்னு எத்தனை பேர் தேடுறாங்க அப்படின்னா 100லேருந்து 1000 பேர் தேடுறாங்க. சரிங்களா? ஸோ இந்த கீவேர்டு மட்டுமே மில்லட் குக்கீஸ் மேனுஃபேக்சர்ஸ் இன் தமிழ்நாடு இந்த மாதிரி 8 கீவேர்டு யூஸ் பண்ணி குறைஞ்சது ஒரு 2000 பேர், இதெல்லாம் சேர்த்துனா ஒரு 2000 பேர் தேடிட்டு இருக்காங்க. இந்த 2000 பேரும் B2B பிஸ்னஸுக்காக தேடிட்டு இருக்காங்க. இவங்க முன்னாடி நான் கொண்டு போய் என்னோட பிஸ்னஸை ஷோ பண்ணேன் அப்படின்னா, அதாவது என்னோட பிஸ்னஸை பார்க்க வச்சேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து சக்ஸஸ். இதை வந்து 2 வகையில் நம்ம பண்ணலாம். ஒன்று வந்து நம்ம வெப்சைட் வச்சுருந்தோம் அப்படின்னா இந்த கீவேர்டு அடித்தா நம்மளோட வெப்சைட் வர மாதிரி பண்ணலாம். இல்லைன்னா இந்த கீவேர்டை யூஸ் பண்ணி யாராவது தேடிட்டு யூடியூப்பில் போனால் அந்த யூடியூப்பில் நம்மளோட வீடியோவானது ஆடாக ரன் பண்ண வச்சு அதுலேருந்து நம்ம பிஸ்னஸை கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ இது ஒரு ஸ்ட்ராட்டஜி. அதுலேயே வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வெறும் இந்த தமிழ்நாடு அப்படிங்கிறத மட்டும் நான் தூக்கிடுறேன். ஸோ எனக்கு வந்து இன்னும் ஃபில்டர் ஆயிடுச்சு. சரிங்களா? இது வந்து எக்ஸாக்டாக இப்படி தேடிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு நான் வந்து மில்லட் இப்படி அனலைஸ் பண்ணி எடுத்து அவங்களுக்கு வந்து டெக்ஸ்டாவோ இல்லை வீடியோ கான்செப்ட்லையோ நம்ம தேடுறவங்களுக்கு நம்மளோட பிஸ்னஸை கொண்டு போய் சேர்க்கும்போது அதோட சக்ஸஸ் ரேஷியோ ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இப்படி தான் உங்களோட பிஸ்னஸுக்கும் நீங்கள் ட்ரை பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பிஸ்னஸ் ரிலேட்டடாக மார்க்கெட்டிங் டிப்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய ரிசல்ட்டோட எங்களோட சேனலில் வீடியோ போட்டிருக்கோம், நீங்கள் போய் பார்க்கலாம். நன்றி.